என் பேர் வந்து ரவி அழகிரிசாமி. நான் வந்து கோயில் தலைவராக இருக்கேன். கோயில் செயலாளர் அப்படிங்கிறவர் வந்து மாதவன் அப்படிங்கிறவர் செயலாளராக எங்களுடன் இணைந்து பணிபுரிகிறார். கோயில் பொருளாளர் இருக்கார் உதயகுமார் அப்படின்னு. அப்புறம் துணைத்தலைவர், இணைத்தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம வினோத்குமார், விஜி, இந்த மாதிரி நபர்கள்லாம் எங்களோட பணிபுரிகிறாங்க. இந்த கோயில் சம்மந்தமாக 9 ஆண்டு காலம், நாங்கள் 9வது ஆண்டு விழா முடிச்சிட்டோம். இப்போது இது வந்து குண்டம் திருவிழா வந்து 6ஆம் ஆண்டு நடக்குதுங்க. 6ஆம் ஆண்டு நடக்குது. இந்த ஏரியாவில் இந்த கோயில் வந்ததுக்கான காரணம் வந்து இது புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு 2வது பகுதி இது. இதில் வந்து 500 வீட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கோயில்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? எல்லா ஏரியாலையும் ஒரு விநாயகர் கோயில் உருவாகிறது விஷயம். இங்கே இருக்க ஒரு சில ஆட்கள் வந்து ஒரு அம்மன் கோயில் வேணும்னு இங்கே இருக்க பெண்கள் வந்து உருவாக்குனது தான். அவங்க உருவாக்குனதை நாங்கள் வந்து அதை அப்படியே மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவில் குன்றம் நடக்கும் அன்று தான் வந்து இங்கே நடக்குது. ஆமாங்க, சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலில் என்றைக்கு குண்டம் நடக்குதோ அதே அன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்கே. இது காரணம் என்னென்னா, அங்கே போக முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்குங்கிற ஒரு காரணத்தை இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து நிறைய பேர் குண்டம் இறங்குறாங்க. நாளை குண்டம் எல்லாம் நடக்குதுங்க. எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க? குறைந்தது 2000 பேர் கலந்துக்குவாங்க. நிகழ்ச்சி வந்து இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கொடியேற்றம் நடந்தது, பொறிச்சாட்டுதல் நடந்தது, அப்புறம் சிறுவர்கள் நடன நிகழ்ச்சி நடந்தது, பெரிய கோலாட்டம்லாம் நடந்தது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததுங்க. இப்போ அன்னதானம் டெய்லி தினந்தோறும் ஈவினிங் வந்து ஒரு 500-600 பேர்த்துக்கு அன்னதானம் விழா காலத்தில் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இது வந்து இந்த ஏரியாவில் வந்து இப்போ 9 ஆண்டு காலமாக ஆயிடுச்சு. இன்னும் 2-3 வருடத்தில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. அதுக்கான முயற்சி இப்போ இந்த விழாலாம் முடிஞ்சோன்னே தான் எங்களோட கமிட்டியில் வந்து என்ன பண்ணணுன்ற முடிவெல்லாம் எடுக்கலான்னு இருக்கும். நன்றி.